அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அணையில கட்டி போட்டு தண்ணியை விட்டு ஆகணும், கட்டி வைக்க முடியாது தண்ணியை. ரொம்ப நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். என்ன விளவாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். உபரி நீர் வந்துட்டு உரிமை நீர் வரவே மாட்டேங்குது. அதுதான் உரிமை நீர், அதுதான் உரிமை நீர் சொல்லிக்கிறாங்க. இது பண்றது அந்த கூட்டணியில தானே இருக்காரு சித்தராமையா. அவங்க கிட்ட பேசி விவசாயிகள் பாக்குறது இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு. அது பாவம், ஏதாவது வந்தமே ஒன்று சொல்லாத போனா நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது. கூட்டணி என்பது வேறு, அவங்க ஒன்று ப்ராப்ளம் இருக்கிறது. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயது வேறதான், அது ஒண்ணு மாறுபட்ட கருத்து அல்ல. அவர்கள் இருக்கிற பொழுது குண்டுலாபாங்க இருந்தார், ராமகிருஷ்ணன் ஹெக்டே இருந்தார். அப்பெல்லாம் அப்படியே சொன்ன உடனே மன்னர் திறந்து விட்டாங்களா? இந்த காவேரியுடைய வரலாறு சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும், சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டே மதிக்க மாட்டேங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அணையில கட்டி போட்டு தண்ணியை விட்டு ஆகணும், கட்டி வைக்க முடியாது தண்ணியை. ஆகையினால் முதல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதா இல்லையா, அல்லது நானே அவருடைய கடிதம் எழுதுவதா, உள்நாட்டு குழுக்கு நேராக போய் செக்ரட்டரி விட்டு சொல்வதா என்பதை முதலமைச்சர் முடிவுதான் எடுப்பார்கள். ரொம்ப நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். என்ன விளவாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். கொடுக்க சொல்லணும். ஒன்ன வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இன்னொரு மழை அதிகமா பெய்யுங்களா, நீங்க வேணாம்னாலும் கொடுத்து ஆகணும். ஐயா ஒன்னும் பெரிய பிரச்சனை. நமக்கான உபரி நீர் வந்துட்டு உரிமை நீர் வரவே மாட்டேங்குது. அதுதான் உரிமை நீர், அதுதான் உரிமை நீர் சொல்லிக்கிறாங்க. இது பண்றது. அதே போல நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்பாடியில் சொல்லிட்டு போனாரு, இந்தியா கூட்டணியோட அங்க வகிக்கிற திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த முதலமைச்சர் பதவியும் அதிகார பதத்தையும் தான் பாக்குறாரு. அந்த கூட்டணியில தானே இருக்காரு சித்தராமையா. அவங்க கிட்ட பேசி விவசாயிகள் பாக்குறது இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு போறாரு. அது பாவம், ஏதாவது வந்தமே ஒன்று சொல்லாத போனா நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது. அதாவது கூட்டணி என்பது வேறு, அவங்க கூட்டணி என்பது வேறு, அவங்க ஒன்று ப்ராப்ளம் இருக்கிறது. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயது வேறதான், அது ஒண்ணு மாறுபட்ட கருத்து அல்ல. அவர்கள் இருக்கிற பொழுது குண்டுலாபாங்க இருந்தார், ராமகிருஷ்ணன் ஹெக்டே இருந்தார். அப்பெல்லாம் அப்படியே சொன்ன உடனே மன்னர் திறந்து விட்டாங்களா? இந்த காவேரியுடைய வரலாறு ஆரம்பத்தில இருந்து கிட்டத்தட்ட நான் அதுக்கு முன்னாலே 77 இருந்து நான் படிச்சுட்டு வர்றேன். 89 இருந்து நான் எப்போதெல்லாம் அமைச்சராகிறேனோ அப்போதெல்லாம் நான் இந்த துறையைத்தான் வச்சிருக்கேன். இதுல காவேரியை ட்ரிபுனல் வேணும் கேட்டதை 5 வருஷத்துல நான் கழிச்சிருக்கேன். ட்ரிபுனல் கொண்டு வந்திருப்பது நான் தான் அமைச்சர். அது இடைக்கால தீர்ப்பு வேணும்னு போதும் நான் தான் அமைச்சர். அது போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் பெற்றோரும் நான் தான் அமைச்சர். அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நான் தான் அமைச்சர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன வரையிலே நான் தான் அமைச்சர். ஆகையினால நீண்ட நெடிய இந்த காவிரி பிரச்சனையை என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வர்றவர் நான். ஆகையினால சில நேரங்களில் அவர்கள் மேலே இருக்கிறார்கள், நாம் கீழே இருக்கிறோம். ஆகிய சில நேரங்களிலே நிலைமைகள் நீக்கு போக்கு அறிந்து இது அழக வேண்டும். ஆமா, சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும், சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டே மதிக்க மாட்டேங்க. என்ன பண்ணுவீங்க? தடுப்பணை முடிஞ்சது, இன்னைக்கு இளைஞர் அடிக்கல் நாட்டுறீங்க.
மீதமுள்ள தடுப்பணைகள் எப்ப சார் அடிக்கல் நாட்டி முடியும்? இணையங்காடு அகர முடிஞ்சது தடுப்பணை, இணையங்காடு நீங்க அடிக்கல் நாட்டுறீங்க. மீதமுள்ள 4 தடுப்பணைகள் எப்ப சார் பணிகள்? இந்த வருஷம் தான் நான் அலோவ் பண்ணியிருக்கோம். ஃபைனான்ஸில் எப்பவுமே பட்ஜெட் படிச்சுட்டா அது ஃபைனான்ஸில் போய் ஃபைனான்ஸ் கிளியர் ஆகிவாங்க. அது வந்து இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.